ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் தொட்டியை கழுவ போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கு புக் vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோ எல்லாம் பார்க்க போறோம்க்கா. நம்ம ரொம்ப நாளாவே நம்ம தொட்டில மீன் வளர்த்தல. அதனால நம்ம தொட்டி வந்து உப்பு கறி ஆயிடுச்சு. அதனால நம்ம ஆசிடை ஊற்றி உப்பு கறியை எடுத்துட்டு அப்புறம் மீன் வைக்க போறோம். ஆசிட் வச்சு தான் நம்மளோட மீன் தொட்டியை க்ளீன் பண்ணோம். ஏன்னா ஏகப்பட்ட அழுக்கு இருந்தது, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வயர் கனெக்ஷனுக்காண்டி வயரிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். அதோட நம்ம பெரிய தொட்டிக்கு வந்து மொத்தம் 7 டைம்ஸ் இது மாதிரி ஊற்றணுங்க. அப்போ தான் நிற்கலாம். எங்க தெருவில் ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி வேணும். மோட்டரோட நிலைமை தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. உள்ளே தண்ணியில் போட்டாங்க. அதோட சரி ஓகே, அப்போ தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். மறுபடியும் பிரச்சனை கொடுக்க ஆரம்பிச்சது. சரி ஓகே, ஒழுங்காக ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு தம்பி வேற கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். அதோட நாங்களும் உள்ளே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி தான் உள்ளே வைக்கணும், இல்லைனா உள்ளே போகாது. உள்ள டியூபை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம், பபிள்ஸ் வரவே இல்லை. சரி அப்புறம் மறுபடியும் ப்ராப்பராக டியூபை எடுத்து பார்த்தா சக்ஸஸ்ங்க, ஒழுங்காகவே வேலை செஞ்சிருச்சு. அப்படியே என் சித்தப்பா பையன் வந்து சரி ஓகே அண்ணா, நான் டான்ஸ் ஆடுறேன், அதை வந்து போடுங்க அப்படின்னு சொன்னால், இந்த டான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. காட்ட முடியாது, எல்லாமே சிம்பிளா பண்றோம். 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக 6:30 மணிக்கு தான் நாங்கள் முடித்தோம். டின் ஃபாயில் தான் வாங்கி போட்டோம். இந்த தொட்டியில் வந்து அப்டேட் பண்ணது இதுதான். அதாவது கப்பிக்கு அப்புறம் இந்த தொட்டியில் வந்து டின் ஃபாயில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இது ஷேர் பண்ணிருங்க, ரெட் டாட் போட்டுருங்க.